நல்ல பொட்டலா பார்த்துட்டு பாட்டுங்க. மலை மேல கொண்டு பெரிய பொட்டலா போட்டு குளிர்ல வாட்டி கோழி கறி தான் தெரியும். முந்திரி காட்டுக்குள்ள கோழிக்கறி ரோஸ்ட் செம்மையா சமைக்கிறோம். பைகர் மரிசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. எத்தனை கிலோ இருக்கும் ஒண்ணு? என்னையா கையெல்லாம் ஆடுதுக்கு ரெண்டா போடுவாங்க அப்படியே கிடக்கணுமா? தள்ளி போடு. இதுக்குள்ள குருமா வைக்கும் வேண்டியது உள்ள நம்ம அதை பாதுகாக்கணும். அந்த எலும்பு கறியோட போட்டு வச்சுக்க. குழம்பு காரு பொறிக்கவே தண்ணி எடுக்க போயிட்டாங்க. தனியா நறுக்கும் போது கத்திய வச்சு அப்ப கையில இருக்கு நல்ல உள்ள எல்லாம் போட்டு ஆளுச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு காலைல பார்த்து தண்ணி ஒரு சட்டி எல்லாம் நல்லா சேர்த்து பத்துக்க தர தரன்னு போட்டு விடுங்கயா. மசாலா தடவை எடுத்து பொரிச்சு தின்னு போயிட்டு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கீரி போடு கீரி போடு. முந்திரி பூ இருக்குன்னு கையில அறுத்து காய் கிடக்கான் பாரு. மாதிரி நல்லா கிட்ட நல்லா பக்கட்டும். நீங்க நினைக்கிறத விட நிறைய இருக்கு. அதனால பூண்டு லிஸ்ட்ல போடாதீங்க. வச்சோன்னே நறுக்குன்னு கைக்கு தான் வருது. எடுத்துக்கிறேன். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, முனுக்குன மிளகு தூள். போதும் போதும். போடு. நாட்டு சர்க்கரை. ஒரு மணி நேரம் ஊறட்டும். நல்லா எலுமிச்சம்பழம் சாறு. லெமன் புரியும் போது முனுக்குன கல்லுப்பு. இன்னைக்கு முனுக்குற மஞ்சளை சேர்ந்து ஒட்டிக்கிறான். இந்த இதில் அவ்வளோ சேர்த்துக்க அப்படியே சேர்த்துட்டா. போதுங்களாத்தா? செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அடுக்கெல்லாம் நல்லா இந்த வரத்துல செக்கிட்ட வைடா. அப்படி வைடா. அப்படியே ரவுண்ட்ல நல்லா காஞ்சிட்டான் பார்த்துக்க வெந்துருச்சானு. கலர் முடியும் இங்க முடியும். இதுதான் அது கண்ணுன்றது. பாரு மச்சான். அதே மாதிரி போட்டா பரப்பிடுங்க. வெட்டப்படக்கூடாது. நல்லா தெரியும். வளைவுல தான் சூப்பரா. எல்லா பீஸும் தான் இருக்கு. அப்போ அதை ஒதுக்கியா போடுறது. அவர் போயிட்டார் மரத்துக்கு.
உடனே கேட்குறேன். கரெக்டாக பச்சை மேலே போடு. என்ன இருக்கு? கீழே விழுந்துடக்கூடாது. என்ன குட்டி பே கரெக்டு தானே? கடைக்கு திங்கிறதுக்கு வாங்க போகிறேன். யார் யாருக்கு என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். உரைக்க மாட்டேங்குது மிளகா. காட்டு வரங்க வெண்ணெய் பொடியா நறுக்கின பூண்டு, வண்ண வண்ண குடமிளகாய், வறுத்த கோழிக்கறி, தயாராக இருக்கு. 10 நிமிஷம் கிடக்கட்டும். சாப்பிடலாமா? ஒரு பூட்டு பூட்ட வேண்டியதானே? கும்மு ஊற்றி விடு. நம்ம கறிங்கடா, கறி இழுத்து போட்டு ஆடுறா. ஆஹா, கோழிக்கறியை நல்லா பெரிய பெரிய துண்டா நறுக்கி போட்டு மசாலா தடவை நல்லெண்ணெயில பொரிச்சு எடுத்து வெண்ணெயில வதக்கி எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு அந்த நாட்டு சர்க்கரையோட சுவை இனிப்பாவும் வெண்ணெய் மணமாவும் கமகமத்து போச்சு. கோழிக்கறி குழம்போட கோழிக்கறி வறுவல் ஒரு புடி பிடிச்சாச்சு. வாங்கியாச்சு. கேக்குதா? உனக்கு இல்லை.